பசி தாகத்தோடு ஆயத்தப்பட வேண்டும். தாகம் மன்னாக தீரும் எங்கள் தாகத்தை ஆண்டவரே உயிர்த்தெழுந்தவர்களுக்கு அதிகமாக தாகம் கிடைக்கும் என்று நாங்கள் திருமறையிலே வாசிக்கிறோம். அப்படி தாகம் எடுக்கும்போது கர்த்தர் ஜீவ தண்ணீர் அண்டையிலே கொண்டு போய் இஷ்டமோடு நீங்கள் குடியுங்கள் என்று சொல்லுவீர்கள். இந்த உலகத்திலே நாங்கள் இஷ்டமோடு குடிக்க வேண்டிய ஒரு பானம் ஜீவ பானமாகிய வேறு வசனம். ஆண்டவர் நாங்கள் தாகம் தீர்க்கும்படி எங்களுக்கு இதை தருகின்ற கர்த்தாவே, தாகத்தோடு இதை பருகிக் கொள்ள எங்களுக்கு அருள்தார். இவைகள் தான் நித்திய ஜீவனுக்காக எங்கள் ஆத்மாவை காப்பாற்றுபவை. அதை உணர்ந்து இதை நாங்கள் பருகி உம்முடைய பத்ராசனத்தின் அருகே வாழுகின்ற பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு அருள்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய தியானத்திற்காக 2 வசனங்களை நீங்கள் வாசிக்க வேண்டும். ஒரு வசனத்தை ஒருவர், இன்னொரு வசனத்தை இன்னொருவர் என வாசிக்கலாம். யோவான் 19:41 ஒருவரும், யோவான் 20:11 வசனத்தின் முதல் பாகத்தை இன்னொருவரும் வாசியுங்கள். அவர் சிலுவையில் அறையப்பட்ட இடத்தில் ஒரு தோட்டமும், அந்த தோட்டத்தில் ஒரு காலும் ஒருவனும் வைக்கப்பட்டிராத ஒரு புதிய கல்லறையும் இருந்தது. மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அவர் சிலுவையில் அறையப்பட்ட இடத்தில் ஒரு தோட்டமும், அந்த தோட்டத்தில் ஒரு காலம் ஒருவனும் வைக்கப்பட்டிராத ஒரு புதிய கல்லறையும் இருந்தது. மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். திருமறை மனித வாழ்வு தோட்டத்திலே தொடங்கி தோட்டத்திலே முடிகிறது என்று சொல்லுகிறது. மனுஷ வாழ்வு எப்படியா? தோட்டத்துல தொடங்கி தோட்டத்துல முடிகிறது. நம்முடைய இந்திய நாட்டிலே பல மாநிலங்கள் தோட்டங்கள் என்னும் பெயரிலே அழைக்கப்படுகிறது. கேரளம் இந்திய மசாலா பொருட்களின் தோட்டம் என்று அழைக்கப்படுகிறது. ஸ்பைஸ் கார்டன், மசாலா பொருட்களின் தோட்டம். கர்நாடக மாநிலத்திலே சிக்மகளூர் என்று ஒரு ஊர் இருக்கிறது. சிக்மகளூர், அதை என்ன சொல்வார்கள் என்றால் இந்தியாவின் காப்பி தோட்டம் என்று சொல்வார்கள். அஸ்ஸாம் மாநிலத்தை இந்தியாவின் தேயிலை தோட்டம் என்று சொல்வார்கள். ஹிமாச்சல பிரதேசம் இமயமலையின் அடிவார பகுதியிலே இருக்கிறது. ஹிமாச்சல பிரதேசத்தை இந்தியாவின் ஆப்பிள் தோட்டம் என்று அழைப்பார்கள். உத்தரப்பிரதேசம் இந்தியாவின் நடுப்பகுதி, வயிற்று பகுதி. உத்தரம் என்றால் வயிறு என்ற அர்த்தம். உத்தரப்பிரதேசம் இது இந்தியாவின் உருளைக்கிழங்கு தோட்டம் என்று அழைக்கப்படுகிறது. பெங்களூர் இந்தியாவின் பூந்தோட்டம் என்று அழைக்கப்படுகிறது. தமிழ்நாட்டிலே இந்த பொள்ளாச்சி என்று ஒரு ஊர் இருக்கிறதே, அது ஒரு காலத்திலே இந்தியாவின் தேங்காய் தோட்டம் என்று அழைக்கப்பட்டது. திருமறையிலே பல தோட்டங்களை பற்றி சொல்லப்பட்டிருந்தாலும் 4 தோட்டங்கள் ரொம்ப முக்கியமானவை. 4 தோட்டங்கள் முக்கியமானவை. முதலாவது ஏதேன் தோட்டம், இரண்டாவது கெத்செமனே தோட்டம், மூன்றாவது கொல்கதா தோட்டம் என்னும் கல்லறை தோட்டம், 4வது பரலோகம் என்னும் தோட்டம். முதல்ல ஏதேன் தோட்டம், இரண்டாவது கெத்செமனே தோட்டம், மூன்றாவது கொல்கதா தோட்டம் என்னும் கல்லறை தோட்டம், 4வது பரலோகம் என்னும் தோட்டம்.
நாம் எல்லாரும் தோட்டத்தோடு தொடர்புடைய மனித வாழ்வை தியானித்து பார்க்க வேண்டும். இந்த மனித குலத்தின் அடையாளமான ஆதாமோடு தொடர்பு படுத்தி ஆதாமாகிய முதல் மனிதனாக நம்மை உருவகப்படுத்தித்தான் நாம் இந்த தோட்டத்தோடு உள்ள வாழ்வை நாம் சிந்திக்க வேண்டும். நானும் ஒரு ஆதாம். திருமறை அப்படித்தான் சொல்லுகிறது. முதல் ஆதாம் ஆதாம், இரண்டாம் ஆதாம் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. பவுல் அப்போஸ்தலர் எழுதியிருப்பார். அடுத்தபடியாக இருக்கிற ஆதாம்கள் யார்? ஏவாள்கள் யார்? நாம் தான். ஆகவே மனித குலத்தின் அடையாளமான ஆதாமோடு தொடர்பு படுத்தி ஆதாமாக நம்மை உருவகப்படுத்தி ஏவாளாக நம்மை உருவகப்படுத்தி நம்முடைய வாழ்வை நாம் தியானித்து பார்க்க வேண்டும். முதலாவது கடவுளின் தோட்டம். அது எது? ஏதேன் தோட்டம், கடவுளின் தோட்டம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் 9ஆம் 10ஆம் வசனங்களிலே கடவுளின் தோட்டம் எப்படி இருந்தது, இந்த ஏதேன் தோட்டம் எப்படி இருந்தது என்பது எழுதப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள். ஆதியாகமம் 2, 8, 9, 10. தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகள் ஆயிற்று. ஏதேன் தோட்டம் கடவுளின் தோட்டம் என அழைக்கப்படுகிறது. ஏனென்றால் இது ஆண்டவரால் மனிதனுக்காக பார்த்து பார்த்து உருவாக்கப்பட்ட ஒரு தோட்டம். அவர் கிழக்கே அதை வைத்து முதல்ல மனுஷன் காலையில் எழும்ப வேண்டும். சூரிய ஒளி அவன் மீது படும்போது அவன் எழும்ப வேண்டும். பார்த்து பார்த்தவர் இந்த தோட்டத்தை அமைக்கிறார். இது ஆண்டவர் மனிதரோடு வாசம் பண்ணின தோட்டமாக இருந்தது. ஆண்டவர் அங்கே மனிதரோடு வாசம் பண்ணினார். பகலிலே ஆண்டவர் என்ன செய்வார்? அவருடைய வேலையை செய்வதற்கு வெளியே போவார். பகலிலே அவருடைய வேலை செய்ய வெளியே போவார். தம்முடைய வேலையெல்லாம் செய்துவிட்டு மாலையிலே தோட்டத்திற்கு மனிதரோடு தங்குவதற்கு வந்த தோட்டமாக ஏதேன் தோட்டம் இருந்தது. இப்படிதான் அந்த லைஃப் போய்கொண்டே இருந்தது. இந்த தோட்டத்திற்கு 4 சிறப்புகள் இருந்தன. முதல் சிறப்பு, அழகும் ருசியும் நிறைந்த கனிகளை கொடுத்த நிறைய மரங்கள் அதிலே இருந்தன. அழகும் ருசியும் நிறைந்த கனிகளை கொடுத்த நிறைய மரங்கள் அங்கே இருந்தன. இது முதல் சிறப்பு. இரண்டாவது சிறப்பு என்ன என்றால், நன்மை தீமை அறியத்தக்க அறிவை கொடுக்கின்ற அறிவு மரம். நன்மை தீமை அறியத்தக்க அறிவை கொடுக்கிற ஒரு அறிவு மரம் அங்கே இருந்தது. மூன்றாவது சிறப்பு என்னவென்றால், எந்தென்றும் உயிர் வாழ வகை செய்கின்ற ஜீவ மரம் ஒன்று இருந்தது. நான்காவது சிறப்பு என்னவென்றால், ஜீவ நதி அங்கே இருந்தது. ஆதியாகமம் 2:10 இதை ஒரு நதி என்று சொல்லுகிறது. இப்படி 4 சிறப்புகள் மனிதருக்கு அவர் கொடுத்திருந்தார். 4 சிறப்புகளை கொடுத்திருந்தார். முதலாவது அந்த ஸ்டேஜ் எப்படி என்றால், அழகும் ருசியும் நிறைந்த கனிகளை அவன் சாப்பிட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். வேத புஸ்தகத்தை அதற்கு ஒப்பிடுவார்கள். அதாவது வேத புஸ்தகத்திலே நல்ல நல்ல போதனைகள், அழகும் ருசியும் நிறைந்த நிறைய போதனைகள், அதை மனிதன் தேடி தேடி அதை பருக வேண்டும். அதற்கு அடுத்த ஸ்டேஜ், நன்மை தீமை அறியத்தக்க அறிவை கொடுக்கின்ற ஒரு அறிவு மரம். நமக்கு அறிவு, நம்ம வளரணும். வளரும் போது நாம் அறிவற்றவர்களாக இருக்கக்கூடாது. எது நன்மை, எது தீமை, எப்படி நடக்க வேண்டும், எப்படி பேச வேண்டும், எப்படி ஜெபிக்க வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், அந்த அறிவை கொடுக்கிற அறிவு மரம். என்றென்றும் உயிர் வாழ செய்கின்ற ஜீவ மரம். நான் நித்தியத்திற்கு போக வேண்டும், ஆகவே அதற்கு என்னெல்லாம் வழி? அப்படி ஜீவ மரம். அடுத்து ஜீவ நதி
நான் சொன்னது போல கடைசி எண் அதுதான், ஜீவநதி. இப்படி 4 வகையாக அவர் பிரித்து எல்லாம் கொடுத்திருந்தார். அவர் சொன்னார், முதல்ல அவர் சொன்னதை என்ன? தோட்டத்தில் உள்ள எல்லா கனிகளையும் நீ புசிக்கலாம். நான் 4 விதமாக தந்திருக்கிறேன், உனக்கு முதல் வேலை அதையே நீ புசித்து முடித்து விட முடியாது. அவ்வளவு மரங்கள் இருந்தது, அவ்வளவு நிறைய மரங்கள் இருந்தது. ஆனால் பாவத்தினாலே மனிதன் பரலோகம் போன்ற அந்த தோட்டத்திலிருந்து அவன் வெளியேற்றப்பட்டு விட்டான். உங்களுக்கு தெரியும், பாவத்தினாலே அவன் வெளியேற்றப்படுகின்றான். ஏதேன் தோட்டத்திலிருந்து ஆதாம் வெளியேற்றப்பட்ட போது அவன் அனுபவித்த வேதனை எப்படி இருந்ததாம் தெரியுமா? ஒரு மரண வேதனை. ஒரு நெருங்கிய ஒருவர் மரித்து போனால் ஒரு வேதனை வருமே, ஒரு பெற்றோர் மரித்து போனால் ஒரு வேதனை வருமே. ஒரு பையனுக்கு பெற்றோர் மரித்து போனால் வருகிற வேதனை அவன் வளர்ந்து முடித்திருக்க மாட்டான். பெற்றோர் மரித்து போனால் வருகிற வேதனை இருக்கிறதே, அந்த வேதனையை அவன் அனுபவித்தான். அந்த மரண பிரிவின் வேதனையை அவன் அனுபவிக்கிறான். இதுதான் முதல் மரணம், அதாவது ஆன்மீக மரணம் என்று அழைக்கப்படுகிறது. இதுதான் முதல் மரணம். பவுல் அப்போஸ்தலர் இதை பற்றி நல்லா எழுதியிருப்பார். பாவத்தினாலே ஏற்படுகிற முதல் மரணம், முதல் மனுஷனுக்கு அப்படி ஏற்படுகிறது. நமக்கும் அப்படித்தான். கர்த்தரை விட்டு பிரியும் போது, நன்மை தீமை என்று அதையே தேடி ஓடும் போது, மற்ற எல்லாவற்றையும் விட்டு அப்படியே நாம் போகும்போது என்ன நடக்கிறது? முதல் மரணம். கடவுளோடு உள்ள உறவு முறிந்து கடவுளை பார்க்க முடியாத ஒரு பிரிவு ஏற்பட்டு ஆதாம் ஆன்மீக மரணத்தை சந்திக்கிறான். நடந்ததை மீண்டும் மீண்டும் அவன் நினைத்துக் கொண்டே இருக்கிறான். இவ்வளவு பெரிய தண்டனை கிடைக்கும் என்று ஆதாம் எதிர்பார்க்கவே இல்லை. இவ்வளவு பெரிய தண்டனை கிடைத்து விட்டது. கொஞ்சம் அவர் என்னை ஏசி விட்டு விடுவார் என்று நான் நினைத்தேன். அவன் திரும்ப வெளியே வந்த பிறகு அவனுடைய எண்ணம் எல்லாம் அப்படித்தான் இருக்கிறது. நிரந்தரமாக வெளியேற்றி விட்டாரே, என்ன செய்வது? 2 சாபங்கள் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டன. ஒன்று, வியர்வை சிந்தி உழைக்கும் உழைப்பு. நீ வியர்வை சிந்தி உழைத்தால் தான் ஏதாவது ஒரு பலன் கிடைக்கும். அப்படி அந்த மண் கடினமாகிவிடும். உன்னால் தான் அந்த மண் அப்படி ஆனது. தோண்ட வேண்டும். முதல் தண்டனை அதான். தோண்ட அந்த மண்ணை தோண்ட முடியாது. நெத்தியிலிருந்து வேர்வையெல்லாம் வழியும். மரத்தை வெட்டினா அதை உடனே வெட்ட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். முதல் சாபமே அதுதான். உடம்பு வலிக்கும், வியர்வை சிந்தி நீ உழைக்க வேண்டும். 2வது சாபம் என்ன? நீ மண்ணோடு மண்ணாகி போகின்ற சாபம். நீ தோண்டுகிறாயே கடினமாக, இந்த மண்ணோடு மண்ணாகி நீ போய்விடுவாய். கடவுள் இல்லாமல் திடீரென்று வாழ்க்கையை தனியாக சந்திக்க வேண்டியது இருக்கிறதே என்று அவனுக்கு இந்த வியர்வை என்ற சாபத்தை சொன்ன ஆண்டவருக்கு, சாபத்தை சொன்னவர் அந்த வியர்வை உடனே அவனுக்கு வருவதை பார்க்கின்றார். உழைப்பினாலே வர வேண்டிய வியர்வை கடவுள் இல்லாமல் இந்த வாழ்க்கையை சந்திக்க வேண்டியது இருக்கிறதே, அவனுக்கு வியர்வையாக வழிகிறது. உழைப்பினாலே வழிய வேண்டிய வியர்வை குற்றத்தினாலும் பாவத்தினாலும் வழிகிறது. அப்படிதானே? இன்னைக்கும் அப்படிதானே? மனம் திரும்புகிறவனுக்கு, மனம் பதறுகிறவனுக்கு, குற்றம் செய்ததை நினைத்து மனம் பதறுகிறவனுக்கு வியர்வை தானாக வழியும். ஆனால் ஆண்டவருடைய சுபாவம் என்ன தெரியுமா? மனிதன் படுகிற வேதனையை பார்த்து தன் மனதை அவர் கடினப்படுத்துகிறவர் அல்ல. என்னைக்குமே எந்த தண்டனையையும் இறுதியானது என்று சொல்லி விடுபவரே அல்ல அவர். அப்படிப்பட்ட ஆண்டவர் அல்ல. ஆகவே இந்த மனுக்குலத்திற்கு கொடுத்த இந்த 2 சாபங்களை மாற்றுவதற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாமே இந்த 2 சாபத்தையும் ஏற்றுக்கொள்கிறார். தாமே இதை ஏற்றுக்கொள்கிறார். லூக்கா 22:44 அவரது வியர்வை இரத்த துளிகளாய் வழிந்ததே, அந்த வியர்வை துளிகளோடு கூட இரத்த துளிகளும் வழிந்து இந்த சாபம் நீங்கி போகிறது. முதல்ல கொடுக்கப்பட்ட சாபம் நீங்கி போகிறது. 2வது சாபமான மரணம், நீ மண்ணோடு மண்ணாகி விடுவாய், அது அவருடைய உயிர்த்தெழுதலின் மூலமாக முறியடிக்கப்படுகிறது. 2 மீட்பு செயல்களும் எங்கேதான் நடக்கிறது? தோட்டத்திலே தான் நடக்கிறது. ஒன்று கெத்செமனே தோட்டத்தில் நடக்கிறது, இன்னொன்று கொல்கதா தோட்டத்திலே நடக்கிறது. இப்படி அவர் தோட்டத்திலே நமக்காக மீட்பை நிறைவேற்றி முடிக்கிறார்.
இரண்டாவது நீங்கள் இதில் கவனிக்க வேண்டிய இன்னொரு காரியம், தோட்டக்காரர் வாசியுங்கள். யோவான் 20:15. யோவான் 20:15. இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனது உண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக் கொள்வேன் என்றாள். நற்செய்தியாளர்கள் 4 ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை 4 விதமாக எழுதியிருக்கிறார்கள். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 பேரும் 4 விதமாக எழுதியிருக்கிறார்கள். மத்தேயு அவர் எப்படி உயிர்த்தெழுவார் என்பதற்கு அவர் ராஜாவாக உயிர்த்தெழுவார் என்று எழுதியிருக்கிறார். ராஜாவாக உயிர்த்தெழுவார். 2 பேர் நீங்க தலை குனிஞ்சு இருக்காருங்க தம்பிமார், தலை நிமிர்ந்து இருங்க. தூக்கம் வந்தனாலும் தலை நிமிர்ந்து இருக்கணும். தலை நிமிர்ந்து இருக்கணும். சரியா? சரி. மத்தேயு அவரை ராஜாவாக உயிர்த்தெழுவார் என்று எழுதியிருக்கிறார். மார்க்கு அவரை ஊழியக்காரராக உயிர்த்தெழுவார் என்று எழுதியிருக்கிறார். ஊழியக்காரராக அவர் உயிர்த்தெழுவார். லூக்கா அவரை மனுஷகுமாரராக உயிர்த்தெழுவார் என்று எழுதியிருக்கிறார். யோவான் தோட்டக்காரராக உயிர்த்தெழுவார் என்று எழுதியிருக்கிறார். இது நமக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும். தோட்டக்காரராக என்னும் செய்தி ஏற்றுக்கொள்வதற்கு சற்று கடினமாக இருக்கும். உயிர்த்தெழுந்த ஆண்டவரை ஒரு சாதாரண தோட்டக்காரருக்கு ஒப்பிட முடியுமா என்கிற எண்ணம் எழும்பும். ஆனால் கொஞ்சம் நிதானமாக பழைய ஏற்பாட்டை ஏதேன் காலத்தில் இருந்து கவனித்தால் இது ஒரு தொடர்ந்த செயல் என்பது நமக்கு புரியும். கர்த்தர் ஏதேன் தோட்டத்து சொந்தக்காரர். அப்படிதானே நம்ம எல்லாருடைய திருமணங்களிலும் பாடப்படுகிற பாடல் என்ன? முதல் பாட்டு, ஏதேனில் ஆதிமனம் உண்டான நாளிலே அப்பொழுது பிறந்த ஆசீர்வாதம் மாறாது இருக்குமே. அப்படிதானே நம்ம எல்லாருடைய வாழ்வும் ஆதாம் ஏவாளாகத்தான் நம்ம எல்லாரும் வாழ்வை ஆரம்பிக்கிறோம். நான் அதான் சொன்னேன், முதல் மனிதனாகிய ஆதாமோடும் ஏவாளோடும் நாம் நம்மை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் திருமணத்தின் போது. அதனால் தான் இது முதல் பாடலாக வைக்கப்பட்டிருக்கிறது. வாழ்வு ஆதாமும் ஏவாளுமாக தொடங்குகிறது. ஏதேனில் உண்டான அந்த ஆதி ஆசீர்வாதம், நீங்கள் நல்லா வாழணும் என்கிற ஆசீர்வாதத்தை காப்பதும் அழிப்பதும் உன் கையில தான் இருக்கிறது. அந்த பிறந்த ஆசீர்வாதம் மாறாது இருக்குமே, மாறாது இருக்க வேண்டுமே. சிலருடைய வாழ்க்கை ஏதேன் தோட்டத்துக்குள்ளேயே வாழ்வது போல தொடரும். சிலருடைய வாழ்க்கை ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியேற்றப்பட்டு ஆன்மீக மரணத்தை அனுபவித்த ஆதாமை போல மாறிவிடும். எல்லாருடைய வாழ்வும் அடுத்த தோட்டமாகிய கல்லறை தோட்டத்திலே நிறைவடைகிறது. எல்லாருடைய வாழ்வும். அரசர்கள் என்ன செய்வார்கள்? தங்கள் கல்லறை தோட்டத்தை பிரம்மாண்டமாக தனியாக அமைத்துக் கொள்வதுண்டு. தலைவர்களும் இன்றைக்கு அப்படித்தான் செய்கிறார்கள். பெரிய தலைவர்கள் எல்லாரும் அப்படித்தான், முதலமைச்சர்கள் எல்லாருமே தங்கள் தோட்டத்தை தனியாக அமைத்துக் கொள்கிறார்கள். நாங்கள் சாதாரண ஆட்கள் அல்ல என்று காட்டுவதற்கு இப்படி செய்வார்கள். சீனாவின் முதல் மன்னனான சின்ஷி ஷிவாங், அவனுடைய கல்லறை தோட்டம் தான் அந்த காலத்திலே ரொம்ப பெரிய கல்லறை தோட்டம். ஒரு பெரிய நகரமாகவே அவனுடைய கல்லறை தோட்டம் கட்டப்பட்டது. 98 சதுர கிலோமீட்டர் பரப்பளவிலே பயங்கரமாக அது உருவாக்கப்பட்டது. அங்கே சுடுமண் சிலைகளாக 8000க்கும் அதிகமான வீரர்கள், 130 தேர்கள், 600 குதிரைகள் உருவாக்கப்பட்டிருந்தன. எல்லாம் அவனுக்கு பணி செய்தவர்கள். எல்லாவற்றையும் சுடுமண் சிலைகளாக உருவாக்கி வைத்திருந்தார்கள். அதுல ஒவ்வொரு சிலைகளும் ஒவ்வொரு மனிதரின் உண்மையான முக அமைப்புகளோடு காணப்பட்ட. அந்த காலத்துல யார் யார் பணி செய்தார்கள் எல்லாருடைய முக அமைப்புகளையும் வைத்து தளபதிகள் முதல் சாதாரண வீரர்கள் வரை அவரவர் பதவிக்கு ஏற்ற உயரத்திலே வடிவமைக்கப்பட்டு அவர்களுக்கு உண்மையான ஆயுதத்தை தரிப்பித்திருந்தார்கள். கையில உண்மையான வாள், கையில உண்மையான வேல் எல்லாம் வைத்துக் கொண்டு அந்த கல்லறை தோட்டத்திலே அவர்கள் நிற்கும்படி வைத்திருந்தார்கள். ஒரு அரசனின் கல்லறை தோட்டம் தனியானது என்பதை இது காட்டுகிறது. ஆண்டவரது கல்லறை தோட்டத்தையும் ஏசாயா தீர்க்கதரிசி எப்படி எழுதுகிறார் தெரியுமா? ராஜாவின் கல்லறை தோட்டம் போன்றது என்று எழுதியிருக்கிறார். ஏசாயா 53:9
துன்மார்க்கரோடே அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள். ஆனாலும் அவர் மரித்த போது ஐஸ்வர்யவானோட இருந்தார். அவர் மரித்த போது அவருடைய கல்லறை தனியாகத்தான் இருந்தது. கல்லறை தோட்டங்களுக்கும் தோட்டக்காரர் யார் தெரியுமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். அவர்தான் அதற்கும் தோட்டக்காரர். மரியாளிடத்திலே உயிர்த்தெழுந்த ஆண்டவர் பேசும்போது தோட்டக்காரரை போல பேசுகிறார். யோவான் 20:15 இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். அவருடைய சத்தம் கூட மரியாளுக்கு பிடிபடவில்லை. நம்ம கேட்ட சத்தம் போல இருக்கிறது. மரியாளுக்கு அந்த சத்தமே பிடிபடவில்லை. அரமேய மொழி இடத்துக்கு இடம் மாறுபடும். நம்முடைய தமிழ் மொழி நம்முடைய மாவட்டத்திலே இடத்திற்கு இடம் மாறுபடுகிறது. அதே போல அரமேய மொழி இடத்திற்கு இடம் மாறுபடும். எருசலேம் அரமேய மொழி கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். கலிலேய அரமேய மொழி கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழும் போது அவர் தன்னை சுற்றி இருந்த துணிகள் ஒன்றையுமே அவர் எடுக்கவில்லை. அவர் இன்னொரு துணியை போட்டுக்கொண்டு வருகிறார். அந்த துணி எப்படிப்பட்ட துணி தெரியுமா? எருசலேம் தோட்டக்காரர்கள், தோட்ட உரிமையாளர்கள் போடுகிற துணி. எருசலேம் தோட்ட உரிமையாளர்கள் போடுகிற துணி. அந்த தோட்டக்காரர் உடையிலே நின்று எருசலேம் அரமேய மொழியிலே ஸ்திரீயே என்று அழைக்கிறார். மரியாளை எப்படி அழைக்கிறார்? ஸ்திரீயே என்று அழைக்கிறார். எப்பவுமே அவர் மரியாளை எப்படிதான் அழைப்பாரு? மரியாளே என்று அழைக்கிறவர் முதல் முறையா இந்த பெண்மணியை பார்த்து ஸ்திரீயே என்று அழைக்கிறார். ஆகவே மரியாளுக்கு குழப்பமே வந்து விட்டது. ஒரு தோட்டக்காரர் தான் போல இருக்கிறது. ஆகவே மரியாள் அவரை தோட்டக்காரர் என்றே நினைத்து விட்டார். யோவான் 15:1 ஆண்டவர் பிதாவை திராட்சை தோட்டக்காரர் என்று சொன்னார். அப்படிதானே? என் பிதா திராட்சை தோட்டக்காரர். யோவான் 19:41 சொல்லப்பட்டுள்ள கல்லறை தோட்டம் இருக்கிறதே, அவரை வைத்த கல்லறை தோட்டம், அது ஒரு திராட்சை தோட்டமாகத்தான் இருந்தது. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தோட்டக்காரராக நின்று கொண்டிருந்தார். தோட்டக்காரராக நின்று கொண்டிருந்தார். மரியாள், நீர் தோட்டக்காரரா என்று கேட்ட போது இல்லை என்று சொல்லவே இல்லையே. அப்படிதானே? அவர் என்ன சொல்லி இருக்கணும்? ஏமா நான் தோட்டக்காரர் இல்லை என்று சொல்லி இருக்கணும். ஆனால் அவர் அப்படி சொல்லவே இல்லை. அதன் வழியாக சொல்ல வருகிற காரியம் என்ன? நான் தோட்டக்காரர், நான் தோட்டக்காரர். ஏதேன் தோட்டத்திலிருந்து மனிதரை வெளியே தள்ளிய போது காவல் காக்கிற தூதரான 2 கேருபீன்கள் அங்கே இருந்தார்கள். அப்படிதானே? அந்த வாசல்ல 2 கேருபீன்கள் மின்னுகிற பட்டயத்தோடு, சுழலும் பட்டயத்தோடு நின்று கொண்டிருந்தார்கள். இப்போ கல்லறை தோட்டத்திலே உயிர்த்தெழுந்த பிறகு 2 தூதர்கள் இருக்கிறாங்க. அப்படிதானே? பாத்தீங்களா? யோவான் 20:12 நீங்கள் அதை பார்க்க முடியும். 2 தூதர்கள் கையில என்ன இல்லை? வாள் இல்லை. வாள் இல்லாமல் உட்கார்ந்திருந்தார்கள். வாள் இல்லாமல் உட்கார்ந்திருந்தார்கள். ஆகவே அங்கே வெளியேற்றப்பட்ட மனித குலம் இங்கே உள்ளே அழைக்கப்படுகிறது. இப்ப எல்லாம் உள்ள வாங்க, தோட்டத்துல உள்ள வாங்க. கையில வாள் இல்லை. தோட்டக்காரராக நின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரலோகம் என்னும் தோட்டத்துக்கு மனிதர்கள் வரலாம் என்கிற அழைப்போடு நிற்கிறார். தூதர்கள் யாருமே மனிதர்கள் வருவதை தடுக்க மாட்டார்கள். நீங்க அதனால வரலாம் என்று நிற்கிறார். அதே போல தூதர்களும் அப்படித்தான் கேட்கிறார்கள், யாரை தேடுகிறீர்கள்? 3வது என்ன தோட்டம்? பரலோகம் என்னும் தோட்டம். இதை குறித்து நாம் எங்கே படிக்கிறோம்? வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரை உள்ள பகுதியிலே நாம் படிக்கின்றோம். பின்பு பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்தில் இருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைகிறதற்கு ஏதுவானவைகள். இனி ஒரு சாபமும் இராது. தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். அவருடைய நாமம் அவர்களுடைய நெற்றிகளில் இருக்கும். அங்கே ராக்காலம் இராது. விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை. தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார். அவர்கள்
சதா காலங்களிலும் அரசாளுவார்கள். ஏதேன் தோட்டம் போன்று பரலோகம் இருக்கும் என்று திவ்ய வாசகனாகி யோவான் சொல்லுகிறார். நியாய தீர்ப்புக்கு பிறகு பரலோக தோட்டம் மனிதருக்காக திறக்கப்படும். அதுவரை கல்லறை தோட்டத்தில் மனிதர்கள் இளைப்பாரி கொண்டிருப்பார்கள். அதிலும் அந்த பரதேசு நல்ல மனிதர்கள் ஆபிரகாமின் மடி என்கிற ஒரு பகுதியிலே இருப்பார்கள். கல்லறை தோட்டம் எல்லாருக்கும் காமன். ஆனால் நம்முடைய ஆவி, நல்ல ஆவிகள் ஆபிரகாமோடு இருக்கும், மற்ற ஆவிகள் இன்னொரு இடத்திலே இருக்கும். ஆகவே ஏதேன் தோட்டத்திலே மனிதரிடத்திலே ஆண்டவர் எதை எதிர்பார்த்தார்? பூரணத்துவத்தை, பெர்ஃபெக்ஷனை எதிர்பார்த்தார். ஆனால் தம்முடைய பாடு, மரணம், உயிர்த்தெழுதலுக்கு பிறகு பெர்ஃபெக்ஷன் அல்ல, அஃபெக்ஷன், அன்பு, பாசம் என்பதை எதிர்பார்க்கிறார். இந்த உலகத்திலே நாம் வாழும்போது அன்போடும் பாசத்தோடும் நாம் வாழ வேண்டும். ஏதேன் தோட்டம் நம்முடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கிறது. நம்ம எல்லாரும் ஆதாமும் ஏவாளும். அவர் இரண்டாம் ஆதாமாக வந்து நமக்கு தோட்டத்தை திறந்து நமக்கு தந்திருக்கிறார். இன்னும் எப்படிப்பட்ட ஆதாமாக ஏவாளாக வாழ வேண்டும் என்பதை நாம் தீர்மானித்து நடந்து கொள்வோம். விசுவாச பிரமாணத்தை சொல்வதற்கு நாம் எழுதினர். நம்முடைய விசுவாசத்தை நிசையா